கிரேசியா பண்றது, கொஞ்சம் கிறுக்குத்தனமா பண்றவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனா அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இல்ல நம்ம அப்படி அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க கிரேசியா பண்றாங்க, ஒரு மாதிரியா பண்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்றவங்க நம்ம இங்கதான் உட்காந்துருக்கோம். கரெக்ட் கரெக்ட். சொல்ற நம்ம இங்கதான் இருக்கோம். அவங்க இப்படி பாக்குற அளவுக்கு இருக்காங்க. சொல்ற நம்ம எங்க இருக்கோம்? இங்கதான் இருக்கோம். ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கோம். அவங்க எங்க இருக்காங்க? எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பல லட்சங்கள் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய நடிப்பு திறமையை வச்சு நம்மள சிரிக்க வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க. 2வது விஷயம் என்னன்னா, அவங்க அவங்களுக்கு தெரியும் இது பண்ணா மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு. இது பண்ணா மக்களுக்கு ரீச் ஆகும். நம்ம திட்டுறோம். அதுல கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 10 திட்டிட்டு இருப்பாங்க. மறுபடியும் போயிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்து அவங்க வீடியோ பார்த்திருப்பாங்க. ஆமா. அவங்களே ஃபாலோவும் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் சரி, இப்ப இருக்கிற லைஃப்லயும் சரி, நமக்கு சிரிப்பும் தேவை. நமக்கு என்டர்டைன்மெண்ட்டும் தேவை. எல்லாமே வேணும். நம்ம வந்து ஒரு சோகமா நீங்க இது பண்ணீங்கன்னா, சோகமா நான் வீட்லயே இந்த அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மளிகை சாமான் இல்லன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. இங்க வந்தா இது வேற என்ன பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க, தள்ளி விட்டுருவீங்க. அதை விட்டு அவன் ஏதாவது சண்டை போடுற மாதிரியோ, இல்ல யாரை இழுத்துட்டு போற மாதிரியோ, இல்ல அவன் கோமாளித்தனம் பண்ணா மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஏதாவது நீங்க நல்லது சொல்லுங்க. யார் பாக்குறா சொல்லுங்க? 10 வியூஸ் மேல பாக்காது. இப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண மாதிரிலாம் இல்லையா? சே, நமக்கு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், நமக்கு கிடைக்காம இருக்கு. இல்ல, சிவன் புண்ணியத்துல எனக்கு ஹார்ட் பீட் நல்ல ரோல் தான் கொடுத்தாங்க. அது தானா தான் வந்தது. அது வந்து ஷாம் சார் தான் அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய நடுவுல வாய்ப்பு வந்தது, வரலன்னு போய் சொல்ல மாட்டேன். எனக்கு பாலா தம்பி கூட, ஏன்னா அவங்க இன்னைக்கு நம்ம லைஃப் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு லைஃப் கொடுத்து உட்கார வச்சிருக்கும் போது அப்படியே அத வெளியில இருந்து வர வாய்ப்பு, ஒரு இதை விட்டுட்டு இது போயிட முடியாது இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு அந்த ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிட்டு நமக்கு இல்லைன்னா போய் பண்ணலாம். ஓகேவா? அவங்க வந்து அந்த இந்த வாய்ப்பு சின்னதா இருக்கு, வேண்டாம், அந்த வாய்ப்பு பெருசா இருக்கு அப்படின்னும் போது அது தவறு. ஏன்னா இங்கவே கடவுள் புண்ணியத்துல 1க்கு 4 வாய்ப்பு இருக்கு இங்க எனக்கு. அதனால வெளி வாய்ப்பு எனக்கு தேவைப்படல. கிடைக்கும் போது அந்த நாளைக்கு மூவி ஷூட் இருக்கு, அது போயிட்டு தான் இருக்கேன். சூப்பர் ஹானஸ்டியா இருக்குது. நம்ம கிடைச்ச ஃபர்ஸ்ட் வாய்ப்பு விட்டுற கூடாதுன்னு அது அப்படியே தொடர்ந்து. இல்ல 5 வருஷமா அதனாலதான் சொல்லுவாங்க. என்ன சொன்னேன், ஏய் நீங்க ஆடிஷன் போனீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றீங்க? எனக்கு சொல்லுங்களேன், நான் வரேன்னு. மறைப்பாங்க பசங்க. நீ எப்படி போக போறதுல, நீ எதுக்கு ஆடிஷன் கேக்குற? சும்மா ஏதாவது சொல்ல ஏய் இல்ல எனக்கு சினிமா பண்ண ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, சீரியல் போனியா, எனக்கு அம்மா கேரக்டர் சொல்றியா, எனக்கு அத்தை கேரக்டர் சொல்றியா அப்படின்னு பசங்க மறைப்பாங்க. எப்படியும் சேனல் விட்டு வர போறதுல நீ எதுக்கு வாய்ப்பு கேக்குற? இல்லடா டைம் பாஸ் பண்றீங்களா? இல்லடா அவன் என்ன திட்டான்டா, நான் கண்டிப்பா போய் தான்டா அவனை சேனல்ல விட்ட அப்படின்னு சொல்றேன். தவிர அது அவனுக்கு எனக்கு ஒரு பாண்டிங்.